ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாமக்கல் கவிஞரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் எழுதின ஒரு பாடல் தான். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததை நாம் பார்த்திட. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. அதுக்கடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அவருடைய ஒரு ஆசிரியர் குறிப்பு மாதிரி தான், சின்னதாக. இது நம்ம 7th புக்கில் கொடுத்துருக்காங்க. நாமக்கல் கவிஞரை வந்துட்டு, அவரோட உண்மையான பேர் என்ன, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். சரிங்களா? இவர் வந்துட்டு ஒரு தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மைகளை கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகளுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதனால் இவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. காந்திய கவிஞர்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா, நாமக்கல் கவிஞரை தான் வந்து நம்ம காந்திய கவிஞர்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யாருன்னு கேட்டாலும் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் தான். அதுக்கடுத்தது அவர் இயற்றிய நூல்கள்னு பார்த்தோன்னா, மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி.